இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல விமல் நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன மகாசேனா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு கிராமத்துல குரங்கிணி பழங்குடி மக்கள், அடிவாரத்துல வாழக்கூடிய பழங்குடி மக்கள்னு 2 பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 2 பழங்குடி மக்களுக்கும் ஒரு பகை இருக்கு. இந்த பகையை பயன்படுத்தி ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் கார்பரேட் உள்ளனும் பழங்குடி மக்களோட சாமி சிலையை கொள்ளடிக்க பிளான் போடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம படத்தோட ஹீரோ வில்லங்களோட பிளானை முறியடிச்சாரா இல்லையா, அது மட்டும் இல்லாம அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷம் என்ன, இப்படி நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டோட சொல்லக்கூடிய ஒரு படம் தான் மகாசேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்களே, நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே விஷயம் தான். அது என்னன்னா, புதுசா நம்ம சேனலை யாரும் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மலை கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க 2 பழங்குடி மக்கள் இருக்காங்க. ஒன்னு குரங்கினி, இன்னொன்னு அடிவாரம்னு 2 பழங்குடி மக்கள் இருக்காங்க. அடிவாரத்தில் வாழக்கூடிய பழங்குடி மக்களை பார்த்தாலே உடம்பு முழுக்க கருப்பு பெயிண்டு, கண்ணெல்லாம் சிகப்பு கலர்ல பார்க்கவே ரொம்ப மிரட்டலா இருக்காங்க. இன்னொன்னு குரங்கினி மக்கள். இவங்க ரொம்ப அமைதியானவங்க, விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. இந்த 2 பழங்குடி மக்களுக்கு ரொம்ப வருஷமா பகை இருந்துகிட்டே இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே வெட்டி கொள்ளுற அளவுக்கு சம்பவம் நடக்குது. குரங்கினி பழங்குடி மக்களுக்கு தலைவராக இருக்கவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ விமல். அடிவார பழங்குடி மக்களுக்கு தலைவியா இருக்கவர் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க 2 பேருமே ரகசியமா லவ் பண்றாங்க. ஆனா ஒரு நாள் ஹீரோட அப்பாவை யாரோ கொன்றுறாங்க. அந்த இடத்துல நிக்கிறது ஹீரோவோட அப்பா. இதை பார்த்த ஹீரோயின், நீ தான் எங்க அப்பாவை கொன்னேன்னு அங்கேயே ஹீரோட அப்பாவை போட்டு தள்ளிடுறா. லவரா இருந்தவங்க இப்போ ரத்த பகையா மாறிடுது. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பழி வாங்கக்கூடிய எண்ணம் வந்துடுது. இப்படியே சில வருஷங்கள் நகருது. ஹீரோவுக்கு மேரேஜ் ஆகி பொம்மிங்கிற மனைவியும் வள்ளிங்கிற குழந்தையும் இருக்காங்க. ஹீரோவுக்கு சேனாங்கிற ஒரு யானையை தன் மகனை நினைச்சு வளர்த்துட்டு வரான். யானைக்கும் மனிதனுக்குமான பாசத்தை இந்த படத்துல காட்டின விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஹீரோவோட மகன் அந்த யானை மேலே ஏறி விளையாடுறது, சேனாங்கிற யானை அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு இப்படியே சில காட்சிகள் நகருது. அடுத்த சீன்லேயே வில்லன்கள் அந்த காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் வராரு. அவரோட நோக்கம் என்னன்னா, காட்டை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, அந்த பழங்குடி மக்களோட சாமி சிலையை கொள்ளடிக்கிறதுக்கு. இதுக்கு பின்னாடி அந்த கார்பரேட் வில்லனும் இருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. 2 பழங்குடி மக்களுக்குள்ளேயும் பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த கேப்பில் சிலையை தூக்கிடலாம்னு பிளான் போடுறாங்க. அடுத்த சீன்லேயே காலேஜ்லேருந்து ட்ரெக்கிங் வராங்க. அதில் ஒரு ஜோடி மட்டும் தனியாக ரொமான்ஸ் பண்ண போகும்போது அடிவார மக்கள் அவங்கள பிடிச்சி இவங்க குரங்கினி கூட்டத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்கன்னு நரபடி கொடுக்கலாம்னு போகிற டைமில் அந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வரான். அப்போ தான் தெரிய வருது அந்த பொண்ணு இவரோட பொண்ணுன்னு. 2 பேரையும் காப்பாற்றிடுறாரு. இவங்களோட காலேஜ் ட்ரெக்கிங்கையும் கேன்சல் பண்ணிடுறாரு. அந்த பையனை மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரிக்க கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் போலீஸுக்கும் பிரச்சனை வெடிக்குது. இந்த பிரச்சனையில காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் காட்டுக்குள்ள வழி தவறி போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு கார்பரேட் வில்லையும் கால் பண்ணி அந்த சாமி சிலையை கொள்ளையடிச்சுட்டு குரங்கணி மக்களையும் கொலை பண்ணிடலாம்னு பேசிட்டு இருக்காங்க. இதை ஒட்டு கேட்ட ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட பொண்ணு தப்பிச்சு போகும்போது குரங்கணி மக்கள் திருவிழாவுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோவோட யானைக்கு மரம் பிடிச்சு ஹீரோவோட மகளை கொண்டுட்டு காட்டுக்குள்ள ஓடிடுது. காட்டுக்குள்ள போன சேனாவை கண்டுபிடிக்க ஹீரோவும் அவனோட ஆட்களும் தேடி போகும்போது தான் அங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட பொண்ணு மயங்கி கிடக்கிறத பார்த்து அவளை காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவன் மூலமா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட பிளான் எல்லாம் ஹீரோவுக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயினியும் அவளோட ஆட்களை கூட்டுட்டு குரங்கணி மக்கள் வாழ்ந்த இடத்த நோக்கி வரா. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட பொண்ணு மூலமா தெரிஞ்ச உண்மையை தன்னுடைய மக்கள்கிட்டையும் சொல்றாரு ஹீரோ. தன்னுடைய மக்கள்கிட்ட ஒரு உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இவங்களோட சாமி சிலை இது வரைக்கும் 3 தடவை காணாம போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் திருட்டு பசங்க சாமி சிலையை தூக்கிட்டு கோயிலை விட்டு வெளியில வரும்போது அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால திருட்டு பசங்க அந்த சிலையை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. 2வது தடவையா இதே மாதிரி நடக்கும்போது கார் பிளாஸ்ட் ஆகிருது. 3வது தடவையா கதாநாயகியோட அப்பா சிலையை தூக்கிட்டு வரும்போது ரத்த வாந்தி எடுத்து அங்கேயே இறந்து போனதாகவும் ஹீரோ சொல்றாரு. கடைசியா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தன்னோட அடியார்களோட ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாரு. அங்க 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஹீரோட மக்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு கதாநாயகி கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனை சிலையை தூக்கிட்டு வர சொல்றான். அப்படி தூக்கிட்டு வரும்போது அவனை கார்பரேட் வில்லன் சுட்டு கொண்டுருதான். கார்பரேட் வில்லனும் அடியாள்களோட ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துருதான். அதே மாதிரி ஹீரோயினுக்கு வில்லனை பற்றி எல்லா உண்மையும் தெரிய வருது. இப்போ வில்லனோட டீம் அந்த 2 பழங்குடி மக்களையும் சுட்டுக்கொள்ள போகிற டைமில் சேனா யானை என்ட்ரி ஆகுது. வில்லனும் வில்லனோட டீமும் அந்த யானையை சுட்டுக்கொள்ள பார்க்குறாங்க. அதை பார்த்து 2 பழங்குடி மக்கள் வில்லனை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினி ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை போட்டு தள்ளிடுதா. ஆனால் ஹீரோ வில்லன் கிட்ட பயங்கரமாக அடி வாங்கி சாகிற நிலமையில சடன்லியாக ஹீரோவுக்கு ஏதோ பவர் வந்த மாதிரி ஹீரோ வில்லனோட கதையை முடிச்சிருந்தாரு. ஹீரோ சேனாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த யானை சாமி சிலையை ஹீரோ கையில் கொடுத்துட்டு அந்த யானை இறந்து போயிடுது. இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த 2 பழங்குடி மக்களும் இந்த பிரச்சனையில ஒன்று சேர்ந்துருந்தாங்க. இந்த 2 பழங்குடி மக்களும் திருவிழாவை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறாங்க.
அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.